ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உண்மைக்கே இந்த பகுதியினுடைய வாக்காளர்களை நான் ஒரு வியப்பா பார்க்கிறேன், வியந்து பார்க்கிறேன். ஏன்னா பல்வேறு கிராமத்துக்கு நான் போயிட்டு வரேன். அங்க ஒற்றை சொல்லு மட்டுமே ஒலிக்கிறது, இல்லை 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 என்ற ஒற்றை சொல்லுதான். கழிப்பட வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, ஊரக வளர்ச்சித்துறையில எந்த பொறுப்பும் கிடையாது, கம்மா தூர்வார கிடையாது, எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வீட்டையும் அவர் ஊரையும் கூட ஒரு வளர்ச்சி பெற செய்யல. 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மக்களை ஏற்றி ஏமாற்றி இளவு வீட்டுக்கு போறது, கல்யாண வீட்டுக்கு போறது, நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு எம்எல்ஏ வேணுமா? மத்திய அரசாங்கத்தின் திட்டம் 14 லட்சம் கோடி இந்த முறை இந்த 5 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டம் இந்த பகுதியில் வந்திருக்குமா? ஜல்ஜீவன் திட்டம் என்று சொல்லி எல்லா பகுதிகளிலும் வீட்டு வாசல்ல போய் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பைப் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பைப் யாருன்னா நரேந்திர மோடி கொடுத்தது. அவர் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து தண்ணியை கொடுக்கிறாரு. ஆனால் அந்த தண்ணியை கூட தர மறுத்தவர் தான் இந்த பகுதியினுடைய அமைச்சர். அவர் இந்த மக்களுக்காக எதை கொடுத்தார்? கல்வியை கொடுத்தாரா? இதை தொழில் பயிற்சி கல்வி கூடத்தை கொண்டு வந்தாரா? இதை கலைக்கல்லூரியை கொண்டு வந்தாரா? இல்லை, ஆஸ்பத்திரியிலே ஒரு நவீனப்படுத்தியிருக்கார். அந்த ஆஸ்பத்திரி திருப்பத்தூர் ஆஸ்பத்திரிக்குள்ள போய் பாருங்க. ஒரு நோயை குணப்படுத்த நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போனீங்கன்னா 1 லட்சம் நோய் வரும். தண்ணீர் இல்லை. அந்த கழிப்பிடத்தை போய் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மாசம் சாப்பிட மாட்டீங்க, அவ்வளவு கேவலமாக இருக்கு. அந்த மருத்துவமனையில போய் ஆஸ்பத்திரியில டாக்டர் எங்கன்னு கேட்டா அவர் மதுரையில இருந்து 10 மணிக்கு டியூட்டி முடிச்சு வருவாருன்றாங்க, இல்ல காரைக்குடியில இருந்து டியூட்டி முடிச்சு வருவாருன்றாங்க, இல்ல இங்க திருச்சியில இருந்து டியூட்டி முடிச்சு வந்தாதான் அதுல நீ பாம்பு கடிச்சாலும், ஹார்ட் அட்டாக் வந்தாலும், பெருநோய் தொற்று வந்தாலும் வைத்தியம் பார்க்க டாக்டர் இல்லைங்க. எந்த திட்டத்தையும் தராதவரை 20 ஆண்டு காலமாக வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஒரு ஷோகேஸ் பொம்மை தான் இந்த பகுதியினுடைய அமைச்சர். இந்த நாட்டில் இருக்க முதல்வர் யார்? ஒரு மனநோயாளி. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்ல அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. 1000 ஆண்டுகளாக தர முடியாத ஆட்சியை 5 ஆண்டு காலத்துல தந்திருக்கேன்னு சொன்னா இது மனநோய் தானே? இது மனநோயா இல்லையா? 8000 கொலைகள், 8700 கொலைகள் 5 ஆண்டு காலத்துல நடந்திருக்கு. 37,000 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 வயசு குழந்தையிலிருந்து குழந்தை கூட இல்ல, குருத்து 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம். நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை என்று வாழ்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஏன்னா சாராயத்தை குடிச்சு ஒத்த பய ஒரு காலத்துல இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா என் மையம் கலெக்டர் ஆவானா இன்ஜினியர் ஆவானான்னு சொன்ன பாடமெல்லாம் போச்சு. இந்த அப்பா காலத்துல இந்த மது குடிப்போர் மறுவாழ்வு மையத்துக்கு போனா என் மையம் எத்தனை மாசத்துல திருந்துவான்? ஏன்னா ஒன்னொன்னு வேலை வச்சிருக்கான். அவனை ஒழுங்கா படிடாண்டா செத்து போயிடுவான்னு பயப்படுவான், வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு பயப்படுறான். சரி, இவன் குடிக்கிறத கண்டிச்சா செத்து போயிடுவான்னு பார்த்தா குடிச்சா செத்து போறான். 32 வயசுல செத்து சுடுகாட்டுக்கு போறாங்க. ஒரு காலத்துல 300 வருஷம் வாழ்ந்தோம், அடுத்து 150 வருஷம்னா 120 வருஷம்னா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்நாள் என்ன 50 வயசா நல்ல வயசு பண்றான். ஏன்னா அப்பா காலத்துல 50 வயசு வரைக்கும் தள்ளி கொடுக்கறதே பெரிய காலமா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டிலே போதை, கலாச்சாரம், கொலை, வெட்டி விளையாடுறாங்க. சாராயத்தை குடிச்சிட்டு வடநாட்டு இளைஞர் இங்க வேலை தேடி வந்தவனு வெட்டி விளையாடுறாங்க. ஊடகத்துல பாத்தீங்களா இல்லையா? சின்ன குழந்தைங்க அந்த பிள்ளைய பாலியல் துன்புறுத்தி பண்ணி கொலை செய்யறவன் யாரு? திமுக காரே. ரவுடித்தனம் பண்றவன் யாரு? திமுக காரே. இதுக்கு போலீஸ் மந்திரி யாரு? நம்ம ஸ்டாலின் அப்பா. எங்க அப்பா இருக்க வரைக்கும் எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிதான் கழிப்படை வசதி இல்லாத கொடுமைக்கு விளாத்தி உலகத்தில் ஒரு பெண் தன்னுடைய காலைக்கடனை கழிக்க போன இடத்துல கொலை செஞ்சிருக்காங்க.
இன்னைக்கு இதே மரண ஓரம் தான் இந்த பகுதியில கேட்கிறது. நான் போற பகுதி எல்லாம் கழிப்பிட வசதி இல்லைங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்ட உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், நம் தேவைகளுக்காக இது கூட இல்லாம ஒரு அமைச்சரை நீங்க வச்சிருக்கீங்க, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வெக்கி தலைமுடியணும். நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். நானும் பிரான்மலை நாட்டில இருந்து வந்தவன் தான். நான் அசோகருக்காரன். என்னை பத்தி என்ன சொல்ல முடியும்? திருமாரை பொறுக்கி பையன் சொல்ல முடியுமா? திருமாரை ரவுடி பையன் சொல்ல முடியுமா? திருமாரை பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவங்கள சொல்லலாம். என்னைய சொல்ற என்ன சொல்றாங்க? இவர் அசலூர்காரரு, இவருக்கு ஓட்டு போட்டா நீங்க எங்க போய் தேடுவீங்க? இந்த இருக்காருலங்க எம்எல்ஏ, இந்த இருக்காருலங்க எம்எல்ஏ, இங்க நிக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏ தாங்க. எங்க போய் தேட போறீங்க? இங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ தாங்க. ஒவ்வொரு ஆளும் எனக்காண்டி ஓட்டு கட்டு வர்றாங்களே, அவங்க எல்லாம் எம்எல்ஏ தாங்க. இந்த அண்ணன் பொன்மணி பாஸ்கர் இருக்காரு, அண்ணன் ஏவி நாகராஜ் இருக்காரு, அண்ணன் மேப்பல் சக்திவேல் இருக்காரு, இந்த மாப்பிள்ளை இருக்கிறாரு, எல்லாரும் எம்எல்ஏ தான். அதிகாரம் அனைத்து மக்களுக்கு வேணுமா வேணாமா? வங்கத்தில் சிங்க நேதாஜி சொன்னார், அதிகாரம் அனைத்து மக்களுக்கு தான். அதிகாரத்தை வச்சு என்ன பண்றான்? தான் குடும்பம் தான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நேரு ஒரு குறுநில மன்னர், இங்க பெரியவரப்பன் ஒரு குறுநில மன்னர், ஏவா வேலு ஒரு குறுநில மன்னர், துரைமுருகன் ஒரு குறுநில மன்னர். இந்த மன்னருக்கெல்லாம் பேரரசர் யாருன்னா நம்ம அப்பா ஸ்டாலின். அரசுக்கெல்லாம் பேரரசர். அதனாலதான் சொல்றாரு, ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், கரிகால சோழன், பாண்டியன், நெடுஞ்செழியன், பல்லவன், சோழன், திருமல நாயக்கர், வேலுநாச்சியார், மருதுவாண்டியர்கள், இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், விருப்பாட்சி கோபால நாயக்கர், இத்தனை பேரும் கொடுக்க முடியாத ஆட்சியை, 1000 ஆண்டுகள் கொடுக்க முடியாத ஆட்சியை இந்த 5 ஆண்டுல கொடுக்கிறேன்னு சொன்னவர் மனநோயாளியா, பைத்தியமா? ஒரு பைத்தியம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது நாடா? இதில் சுடுகாடா? போற பக்கமெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி இருக்குங்க நாடு. மேய்ச்சல் நிலம் வேணாமா? மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு கூட இங்க புல்லு பயிருக்கு புல்லு இல்லைங்க, பூரா கருவளைக்காடு. பார்க்கிற போதெல்லாம் கருவளைக்காடு. இப்படிப்பட்ட கருவளைக்காடுகளை விளைச்சு விட்டு இந்த மக்களை வீணான குழிகளை தள்ளிவிட்டு மீண்டும் இன்னைக்கு எஸ்எஸ் கோட்டை மக்கள், எஸ்எஸ் ஒன்றியம் நினைக்கிற கே புதுப்பட்டியில எஸ் புதூர் ஒன்றியம் கே புதுப்பட்டியில நம்ம ஐயா அமைச்சரா உட்கார வச்சுட்டாங்க. ஐயா வாங்க, உங்களை தான் தேடிக்கிறோம், வாங்க உட்காருங்க. 20 வருஷமா எங்களுக்கு என்ன மணி ஆட்டுனீங்கன்னு கேட்டாரு. நான் ஒண்ணுமே ஆட்டுல என்ன முடிச்சு உட்கார வச்சிருக்காங்க இன்னைக்கு. இப்பதான் இந்த மக்களுக்கு செருக்குடுது. ஆனா இந்த வட்டமா வந்து ஓட்டு கட்டு, இவங்க 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட்டோம்னா மீண்டும் 5 வருஷம் நம்ம வாழ்க்கை போயிருமேன்னு சொல்லி இப்ப எஸ் புதுப்பட்டி, கே புதுப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருச்சு. அந்த விழிப்புணர்வை திருப்பூர் பக்கம் பூரா எதிரொலிக்குது. நீங்க திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. திருப்பத்தூர் மக்கள் சாதாரண மக்கள் இல்ல, வீரம் தெரிந்த மண். இழந்த நாட்டை மீண்டும் பெற்ற சுதந்திர போராட்ட வரலாற்றில் இருக்கிறது என்று சொன்னால் வீரவங்க வேலுநாச்சியாருக்கு மட்டும்தான் இந்த வரலாறு இருக்கு. எல்லா மன்னர்களும் போரிட்டார்கள், மரணித்தார்கள். ஆனால் வீரவங்க வேறு போரிட்டு வெற்றி பெற்று மீண்டும் தன் ஆட்சியை நிலைநாட்டிய மண் வெள்ளையனை எதிர்த்து இந்த கொள்ளையர்கள் கையிலே இன்றைக்கு 20 ஆண்டு காலமாக மாட்டி தவிக்கிறது. நான் வந்தா என்ன பண்றேன்னு கேட்கிறீங்க. நான் வந்தால் இந்த மலை இருக்கக்கூடிய பகுதியிலே ரோப்கார், பிரான்மலை பகுதியிலே ரோப்கார் திட்டம், வருடத்திற்கு 5 கிராமங்களை தத்தெடுப்பேன். அந்த கிராமங்களுக்கு உரிய வேலைகளை நான் செய்வேன். நான் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து, கலைக்கல்லூரியில இருந்து, மருத்துவமனையில இருந்து ஒரு எம்எல்ஏ வேலை என்னங்க? போய் ஏசி ரூம்ல போட்டு மீசையை முடிக்கிட்டு கார்ல போய், எப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உங்க வீட்டுல இடம் விழுந்துருச்சு அந்த வர்றேன், உங்க வீட்டுக்கு கல்யாணம் வந்தா வர்றேன். இதாங்க ஒரு எம்எல்ஏ வேலை. எம்எல்ஏ எதுக்குங்க தேர்ந்தெடுக்கிறோம்? எப்ப அவரப்பா, அவர் நல்லது கெட்டதெல்லாம் வந்திருக்கப்ப. ஏய், நல்லது கெட்டதுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது நினைக்கலையாப்பா? இந்த நாட்டுக்கு என்ன நினைச்சு என்னைக்கு நீங்க யோசிக்க போறீங்க? என்னைக்கு நீங்க அப்படி யோசிக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த திருப்பத்தூர் மக்களுக்கு விடிவு காலம் வரும். திருப்பத்தூர் மக்கள் எழுச்சியாக விழிப்போடு இருக்கிறார்கள். இந்த முறை தாமரை இந்த பகுதியிலே தண்ணி இல்லாட்டினாலும் மலரும். குடிமராமத்து நாயகன் இந்த டெல்டா மண்டலத்தை பாதுகாப்பு மண்டலமாக மாற்றிய ஒரு ஏழை விவசாயியின் மகன்
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த முறை முதலமைச்சர் ஆவது 200% உறுதி. 200% உறுதி. நான் 2 திட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தங்கு தடை இல்லாமல் இங்கே வரும். மோடிக்கு என்னை பிரச்சனையா தெரியும். அதனால ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு ஒரு சீட்டை கொடுத்து நீ நில்லு அப்படின்னு சொன்னார்னா அவர் என் மீது இருக்க மதிப்பை உங்கள் மீது நான் வைப்பேன். உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை சொல்லி இதை கொண்டு போய் முதல்ல இங்க இருக்கக்கூடிய கருவளை முள்ளுகளை அகற்றிவிட்டு மேய்ச்சல் நிலமாக மாற்றி வெளிநாட்டிலே 30% பேர், வெளிநாட்டிலே 30% பேர் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்க. மாப்பிள்ளை இப்பதான் வந்திருக்கிறாரு. அந்த மல்லாக்கோட்டை நாடுன்னு ஒரு ஊருக்கு போனேன். பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி கிடக்கு, ஆனா யாருமே இல்ல. யார் இவங்க எங்கப்பா இருக்காங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறாங்க. காரணம் இங்க விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, ரோடு இல்ல, வசதி இல்ல. இது காட்டி எதுக்குங்க வாழ்றோம்? ஏன் வாழ்றோம்? பிள்ளை குட்டி பொண்டாட்டி பிள்ளை அப்பே ஆத்தா மாமே மச்சனே உறவோட வாழ்றதுக்கு தானே வாழ்றோம். அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த கிறுக்க உறவுகளை விட்டுட்டு வெளிநாட்டுல வலியோட, கணவனை பிரிந்த வலியோட, மனைவியை பிரிந்த வலியோட, தந்தையை பிரிந்த வலியோட இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரையும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இந்த பகுதியில் வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களை இங்கே கொண்டு வருவேன் என்று சொல்லி தாமரைக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக உங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.